இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ முத்துவும் மீனாவும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறதுக்காக அவங்க ஒரு பைக்கும் இவர் ஒரு காரும் வச்சு அவங்களோட தொழிலெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இவர் டிரைவர் வேலையும் அவங்க பார்த்திங்கன்னா நடமாடும் பூக்கடை அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது தான். உண்மையிலே பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு முழம் பூக்கு 2 முழம் பூக்கெலாம் போய் கொடுத்துட்டு இருக்க முடியாது. முன்னாடி இப்போ வீட்டிலே கடை இருந்துச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு கடையில் ஒரு முழம் கொடுங்க 2 முழம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிப்பாங்க. இப்போ இந்த மாவு கடைலாம் வச்சுருப்பாங்கல்ல, வீட்டிலே மாவு அரைச்சி வச்சுருப்பாங்க, வீட்டுக்கு கீழே வச்சுருப்பாங்க, அதை வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி அட்லீஸ்ட் அவங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாசல் கூட கால் பண்ணால் நான் பூவை கீழே தரேன்னாச்சு சொல்லலாம். ஏன்னா அந்த வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு 30-40 முழம் எடுத்து போக முடியுமா, 50 முழம் எடுத்துகிட்டு போகலான்னே வச்சுக்கோங்க. மாலைலாம் எடுத்துகிட்டு போகிற வசதி இருக்க மாதிரி தெரில அந்த வண்டியை பார்த்தா. அப்போ அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அவங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ப்ராக்டிக்கலாக எந்த ஐடியா எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ மனோஜும் ரோஹிணியும் ஜீவா கிட்ட பணத்தை வாங்குறோன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. ஜீவா கனடாவில் இருக்காங்க. கனடாவில் இருக்க போலீஸ் எல்லாம் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அதுலேயும் வேறு டோரா கட்டெலாம் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க முத்துவோட காரில் ஏறி அதில் நடக்க போகிற கூத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, நாளையிலேருந்து எப்படி நடந்துக்க போகிறாங்க மீனா அப்படிங்கிறதான் பார்க்கணும். மீனாவுடைய தொழில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகிடுச்சு. அவங்களோட கடையை அழுட்டு போயிட்டாங்கும் போது அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரோஹிணியும் விஜயாவும். உனக்கு கடை போனால் நல்லது தான், சும்மா நீ பேசாமல் வீம்புக்கு வேலைக்கு போனேன், இவங்க 2 பேரும் என் மிச்ச 2 மருமகளும் வேலைக்கு போகிறாங்கன்ட்டு அப்படின்னு நக்கலாக பேசினாங்க. சரி, நக்கலாக பேசினதாச்சும் பரவாயில்ல, அவங்க அதுக்கப்புறம் நடந்துக்கிட்டது சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கே அவ்வளோ கோபமும் எரிச்சலும் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக பாவமாக உட்காந்துருந்தாங்க மீனா. இப்போ இதுக்கு மேலேயும் மீனா பொறுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மிச்சம் 2 மருமக வேலைக்கு போகிறேன்னா நான் வீம்புக்கு வேலைக்கு போகிறேன், அதுக்கு தான் பூக்கடை ஆரம்பித்தேன் நீங்கள் அதான். ஆனால் அந்த பூக்கடை இருந்த பொழுதும் நான் ஒருத்தி மட்டும் தான் எல்லா வேலையும் செஞ்சேன். உங்கள் 2 மருமகர்களும் எந்த வேலையும் செய்யலை. அவங்க பேசாமல் ஜாலியாக தான் உட்காந்துருந்தாங்க. இப்போ ஆனால் நீங்கள் திமிரா பேசினதுக்கு பிறகு எனக்கு இப்போ நிறைய வேலை வந்துருச்சு. முன்னாடியாச்சும் கடை வாசல் இங்கேயே இருந்துச்சு, இப்போ அப்படி கிடையாது. நான் ட்ராவல் பண்ணிலாம் போக வேண்டியது இருக்குது. அதனால் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வேலை தான் அந்த வீட்டுக்கு செய்ய முடியும். மிச்ச வேலையெல்லாம் நீங்கள் பிரிச்சுக்குங்க. ஒன்று நீங்கள் செய்யுங்க அத்தை, இல்லைனா மற்றவங்களை செய்ய சொல்லுங்கள். இவ்வளோ தான் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லணும். இதை நம்ம எவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம், மீனா அப்படி சொல்லணுன்றாலும் மீனா ஒரு நாள் கூட சொன்ன மாதிரி தெரில. இதுக்கப்புறமாச்சும் அதை அவங்க சொன்னாங்கன்னா நமக்கும் பார்க்கும்போது பரவாயில்லப்பா, மீனாவுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது, மீனாவுக்குன்னு ஒரு முதுகெலும்பு இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். எதையுமே கேட்காம திருப்பி இந்த வண்டி வந்துருச்சு, இவங்க அவமானப்படுத்துகிறாங்க, காஃபி எங்க டீ எங்கெல்லாம் உங்களை கேட்கும்பொழுது இன்னமும் மீனா நான் எல்லாத்துக்கும் வேலை செய்கிறேன், நானே கை அமுக்கி விட்றேன், கால் அமுக்கி விட்றேன்னு சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா மீனா பிழைக்கிறதுக்கான வழியே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ முத்துவும் மீனாவும்